இது பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபேன். இந்த பேப்பர் ஃபேன் எப்படி செய்யறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித் தர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் மட்டும் நம்ம கிழித்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி இந்த பேப்பர் ஃபேனை ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பேப்பர் போதும். இப்போ ஃபேனில் பார்த்தீங்கன்னா 3 ரெக்கை இருக்குங்களா, அதேமாதிரி ஃபேனில் இருக்கிற மாதிரி ஒரு 3 ரெக்கை வந்து நம்ம இதில் கிழித்து எடுத்துக்கணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு இருக்கிற மாரி ரெக்கையை நம்ம கிழித்து எடுத்தோம்னா பறக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பேப்பர் ஃபேனை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பென்சிலை வச்சோ இல்லைனா பெண்ணை வச்சோ அப்படின்னா ஷார்ப்பான ஏதோ ஒரு பொருள், ஒரு குச்சி, வீட்டில் இருக்கிற குச்சி, அதை வச்சே நீங்கள் பறக்க வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கை நான் கிழிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் ரெக்கை கிழிச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ரெக்கை சும்மா நகத்தில் ஒரு கோடு போட்டால் அது கொஞ்சம் வந்து கிழிக்கிறதுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குன்றதுக்காக நகத்தை வச்சு நான் கோடு போடுறேன். இப்போ 2வது ரெக்கை நான் கிழிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு வந்து இது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ 2வது ரெக்கையும் கிழிச்சு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது ரெக்கை சும்மா நகத்தில் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ 3வது ரெக்கையை நான் கிழிச்சிட்ருக்கேன். மேலே ஒரு கை சப்போர்ட் வச்சுட்டு ஒரு கையில் பார்த்திங்கன்னா சும்மா பேப்பர் மேலே தூக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ 3வது ரெக்கையும் நான் கிழிச்சு முடிச்சிட்டேன். 3 ரெக்கை கிழிச்சு முடிச்சாச்சு. ஃபேனில் இருக்கிற மாதிரி அந்த 3 விங்ஸு இப்போ நம்ம கையில் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேப்பரையும் பார்த்திங்கன்னா சரிசமமாக வந்து மடிச்சுக்கணும். 3த்தையும் பார்த்திங்கன்னா சரிசமமாக மடிச்சுக்கிட்டு இந்த இப்போ பேப்பரில் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா, இந்தமாரி டீ ஷேப்பில் வச்சுக்கணும். லைட்டாக ஒரு கார்னரில் மட்டும் லைட்டாக தள்ளி விட்டுட்டு 3வது ரெக்கையை எடுத்து அந்த 2வது லூப்பில் பார்த்திங்கன்னா அந்த பெண்டு மாதிரி இருக்கும், அந்த லூப்பில் ஓப்பனில் இருக்கிற லூப்பில் விடாமல் ஓப்பனில் ஒரு லூப் எடுத்துகிட்டு க்ளோஸில் உள்ள லூப்பில் விடணும். இப்போ 3மே பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் க்ளோஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கார்னரையும் நம்ம இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணணும். டைட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஃபேன் ஷேப்பில் வந்துடும். சரிங்களா? ஓரளவு ஆவரேஜாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கிடச்சிரும். முடிஞ்சிடலாம், ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ண வேண்டாம். இப்போ ஃபேன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை எப்படி சுற்ற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ என் கையில் வந்து பென் தான் இருக்குது. இந்த பெண்ணை வச்சு சுற்ற வைக்கலாம். ஆல்ரெடி ஃபேன் ஆனில் இருக்குது. இப்போ இந்த ஃபேன் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை வச்சா இந்த பேப்பர் ஃபேன் ஃபாஸ்ட்டாக சுற்றும்.